ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனா மூல் லைஃப் ஸ்டைல். டுடே வந்து நம்ம டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கிங். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து சீரியஸாகவே இந்த சாப்பாடு வந்து எனக்கு சுத்தமாக செய்ய தெரியாது. தீனா தான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலெலாம் வந்து கோயிலை விட எப்படின்னா அன்னபூர்ணா அந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல் ஸ்டாரோடெல்லாம் ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் வந்து என்ன மாதிரி தயாரிப்பாங்கன்னா, சாம்பார் வந்து கொலன்னு இருக்கும், நெய்யெல்லாம் ஊற்றி சூப்பராக சமைப்பாங்க. தயிர் சாப்பாடு அந்த என்ன அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க. அது வந்து நேற்று நான் ஒரு வீடியோவில் பார்த்துட்டு இவன்கிட்ட சொன்னேன், என்னென்னா இந்த மாதிரி எனக்கும் இந்த சாப்பாடு வேணும், செஞ்சு தரியா, உனக்கு செய்ய தெரியுமா அப்படின்னு கேட்டேன். நான் நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், சரி எனக்கும் செஞ்சுத்தா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் போய் இன்றைக்கி காலையில் போயிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் மார்னிங் போய் அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, அது கூட வந்து நான் தர்பூசணி கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தர்பூசணியை வாங்கிட்டு வந்தான். அதை நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இப்போ வந்து அந்த காய்கறி வந்து தீனா கட் பண்ணிகிட்ருக்கான். என்னது சவுண்டு கேட்கும்? கேட்கும். கட் பண்ணிகிட்ருக்கான். இன்றைக்கி வந்து என்னென்ன நம்மளுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, துணி எதுவும் துவைக்கிறதுக்குல இருக்குது, பட் துவைக்கல. அடுத்து என்ன ஆமாம், வீக்லி இல்லை 4 days ஒன்ஸ் தான் துணி துவைப்போம். என்ன ஒர்க்கு அப்படின்னா, வீடெல்லாம் கூட்டி, நேற்று வாமிட் வேறு பண்ணிட்டேன்ல, அந்த இடத்துல வந்து நல்லா தண்ணி போட்டு நல்லா துடைக்கணும், வீடையே துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்ததெல்லாம் மடித்து வச்சுட்டு செல்ஃபெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒர்க் இருக்குது. கைஸ், இதுதான் அந்த பிளேஸு. இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, வீடு கட்டுறதுக்காக நாங்கள் வாங்கின மண் இது ஃபுல்லாமே. இது ஃபுல்லாக அமைதரா இங்கே தான் வந்து முன்னா வந்து வச்சுருக்கோம் இந்த மண்ணில் எப்போதும் பிளேஸ் வேணும்னு சொல்லிட்டு. அமைதரு இவன் வேறு கத்திகிட்டே இருக்கான். இந்த பிளேஸை தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு வாஷிங் மிஷின் இதெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கு பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த யூஸ் பண்ணிட்டு போடுற துணி போடுற பேர் என்ன பேசன் வந்து வச்சுப்போம். இன்னொரு பேசன் அந்த பக்கம் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே என்ன தான் அழகுபடுத்தி வச்சாலும் அவுட்லுக் வந்து எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ செப்பலே பார்த்தீங்கன்னா எப்படி கிடக்குதுன்னு தெரியும். இந்த செப்பல் ஸ்டாண்டுமே வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த மூலையில். நான் இவனுக்கு பயந்துட்டு தான், இந்த நாய் இருக்கான் பார்த்தீங்களா, இவனுக்கு பயந்துட்டு நாங்கள் அங்கே வச்சுருக்கோம். அமைதியாரா, என்னோடய ஷூலாம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஷூலாம் வந்து ஒரு 2 days கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு 2 தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இவனு கிடக்குதா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த மாதிரி கசன்னு ஆயிடுச்சு. அதே இது வீடு கட்டுறதுக்கு வாங்கின கல்லும் பாதிகள் இங்கே இருக்குது. ஃப்ரண்ட் சைடுமே பார்த்தீங்கன்னா அந்த செடி மரம் கொடியெலாம் இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். துணி காய போட்டிருக்கா. துணி காய போடுறதுமே வந்து ஃபஸ்ட்டு அங்கேருந்து சந்த இதில் அங்கே ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கனால அதெல்லாம் எடுத்து நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாமே மரம் இருக்கும். தான் மாங்காய் மரம் இருக்குது, கொய்யா மரம் சீசனு. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லெமன் செடியே கிட்டத்தட்ட ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் இந்த வேஸ்ட் ட்ரம்லாம் வீடு இடித்து கட்டும்போது தண்ணி பிடிக்கிறதுக்காக வாங்கி வச்சு அது எல்லாமே இங்கே அப்படியே முன்னாடி கிடக்குது. அப்புறம் வீட்டில் இருக்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரம்முக்குள்ளே நம்ம ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தோம். அதுவும் அப்படியே இருக்குது. இங்கே 10 இங்கே கூட துணி காய போட்டிருக்கோம் நாங்கள் ஃபுல்லாக. அதான் இதை வந்துட்டு இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்குது, வீட்டுக்கு முன்னாடி. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. எங்கள் எல்லாருமே சேர்ந்து 12 மணிக்கு தான் தூங்கணும். இவளும் எங்கள் கூட தான் தூங்கினோம். ஆனால் இவளுக்கு மட்டும் இப்போ மணி எவ்வளோ? மணி எவ்வளோ? 1 மணி. இப்போ 1 மணி, மத்தியானம் 1 மணி வரை தூங்கியே சலிக்கிறா தண்டம். இது என்ன தான் க்ளீன் பண்ணாலும் கண்டிப்பாக கஜகஜன் தான் இருக்கும். ஏன்னா நானே வந்து நீட்டாக வச்சுக்க மாட்டேன். அந்த மாதிரி தான். மேலெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணணும். இன்றைக்கே பண்ணி முடித்தாதான் உண்டு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் இதெல்லாம் லவ் பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு பர்த்டே கொடுத்த ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி வச்சுருக்கான் பாருங்க. இன்னுமே க்ளீன் பண்ணி இப்போ தான் மேலே எடுத்துருக்கு. இது வந்து எங்களோட கல்யாண மாலை. 1 வருஷம் ஆகாமல் வந்து கல்யாண மாலை எங்கேயும் போடக்கூடாது அப்படின்னு அது ஒரு ஐதீகம். அதனால் எங்கள் இஷ்டம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் ஹால் கட்டினதுக்காக மாட்டணும். இப்போ இங்கே தான் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ திருப்பியும் இது என்னன்னு தெரியுமா? பட்டாசு பாக்ஸ். இது வந்து இன்னும் பட்டாசு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஊருக்கு வருங்க இருக்குது, நிறையா பட்டாசு இருக்குது. ஆனால் குண்டெல்லாம் வெடிக்க நான் தீபாவளிக்கு மொத்தமாக வச்சுருக்கணும்.
இன்றைக்கி நைட்டு வெடிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். என்ன சரி, நம்ம திருப்பியும் வந்து மேலே எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி மேலே எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இது வந்து என் பர்த்டேக்கு இது பண்ணது, ரொம்ப மெமரியாக வச்சுருக்கேன். இது இந்த ஃபோனில் வ்ளாக் எடுக்கிறேன். கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இந்த உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், பாதியெல்லாம் முடிச்சிட்டோம். மேலேயும் லேப்டாப்பை வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஏன்னா இது வந்து தூசி அடைஞ்சு ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் வந்து கவர்மெண்ட் லேப்டாப் வேறையா, அதுவும் நல்லா தீனாவோட ஃப்ரெண்டோட அது அவங்க லேப்டாப். இப்போ நம்ம இது அப்புறம் இது முடிச்சாச்சு. இப்போ இந்த பூவெல்லாம் எடுத்து வைக்கணும். இது முடிச்சாச்சு. அப்புறம் தேவையில்ல பொருளை தூக்கி வெளியே வீசிடணும். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில் தொடச்சி வச்சிடணும். வீடு தொடச்சா வேலை முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. கட்டல் கூட ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது. ரொம்ப கேவலமாக கவர் போடாமல் வச்சுருக்கேன். ஏன்னா துவைச்சி போட்டிருக்கனால போடாமல் வச்சுருக்கேன். ஸோ நான் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கட்டுறேன். கைஸ், நான் எப்படியோ ஒரு வழியாக சமைச்சு முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு வந்திருக்கா என்ன எனக்கு தெரியல. சூப்பராக கொலை கொலைன்னு இருங்க. நான் சாம்பார் சாதத்தை காமிக்கிறேன். இது சாம்பார் சாதமாக இல்லையா நீங்களும் கமெண்ட் பண்ணிடுங்க. கைஸ், இதுதான் நான் செஞ்ச சாம்பார் சாதம். எந்த அளவுக்கு கொலை கொலை ஊட்டி வரேன். மேடம்க்கு அவ்வளோ பசி. வீடு வேறு க்ளீன் பண்ணிருக்காங்க. கசகசன் இருக்கு. ஒரு நீ சொல்லுமா, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கலாம். அன்னைக்கு நீங்க எதுல ஆர்டர் பண்ணீங்க? A to B லயா? அந்த சாம்பார் சாதத்தோட இது சூப்பரா இருக்கு. சீரியஸாவா? சீரியஸா நான் நக்கி பார்த்தப்ப எப்படி இருக்குன்னு சொல்றேன். A to B காரங்க என்கிட்ட சண்டைக்கு வந்து இல்ல, அது ரொம்ப இனிப்பா எனக்கு பிடிக்கல. அது சூப்பரா இருக்கு. உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கா? சத்தியமா செமையா இருக்குடா. சீரியஸா? நான் கூட எவ்வளவு சேவனான்னு தெரியல. நல்லா தண்டா சூப்பர்னு சொல்லிட்டாங்க. அதுல தெரியுது. சத்தியமா ரொம்ப சூப்பரா. நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க, நான் செய்ய சொல்றேன். இனிமே வந்து சாப்பாடு நீ சொன்ன மாதிரியே கொலை கொலன்னு இருக்கா? நான் சொன்ன மாதிரி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி எப்படி என்னோட டேஸ்ட் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சமைச்சது அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஆனால் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இது எனக்கு புதுசு. ஃபர்ஸ்ட் டைம் இவ கேட்டான்னு சொல்லிட்டு நான் செஞ்சுருக்கேன். நார்மலாக பருப்பு செய்வாங்கல்ல, அதனால தான் காய் வந்துட்டு பருப்பே பிடிக்காது. இவளுக்கே தெரியும் எங்கள் பாட்டி பருப்பு வச்சா எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு. இப்போதான் நான் பருப்பு இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் பருப்பே சாப்பிட்றேன். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். காய் அவ்வளோவா இருக்குது. அது கேரட் பீன்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பேன். உருளைக்கிழங்கு போட்டிருக்கலாம். எனக்கு அது தெரியாதுல்ல ஃபர்ஸ்ட் டைம். இதுல கேரட் பீன்ஸ் இதில் நல்லா தெரியுது பாருங்கள். கேரட் பீன்ஸ் நல்லா இதாகிடுச்சு. இதுதான் கேரட்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்படிதான் இருக்கும். இதை நேற்று நான் ஒரு வீடியோவில் பார்த்துட்டு சொன்னேன். ஆமாம், நேற்று நைட் மேடம் ரீல்ஸ் அனுப்பிச்சாங்க. அந்த ரீல்ஸை பார்த்து எனக்கு இந்த மாதிரி நாளைக்கு வேணும் அப்படின்னு புக் பண்ணிட்டாங்க. அதனால நான் ஆற விட்டா நல்லா தான் இருக்கும் தயிர் ஊற்றி சாப்பிட்டா. ஆனால் ஆற விட்டு ஆனால் இதுக்கு சூப்பரான சைடிஷ் என்னன்னா ஊறுகாய். இல்லை ஊறுகாய் அப்புறம்னா இந்த கருவாடு பண்ணுவாங்களே, ஞாபகப்படுத்தாத. மீன்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நாளைக்கு செஞ்சு தரேன். இதே வேவா நாளைக்கு டிஃப்ரெண்டாக வேறு ஏதாவது செய்வோம். இந்த இவருக்கால உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நேற்று நைட்டு பூர்ணி நீ காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு செய்கிறேன்னு சொல்லிச்சு. எந்திரிக்க முடியல. நான் எத்தனை மணிக்கு ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லிட்டேன், 1 மணிக்கு தான் எந்திரிச்சான்னு. அதான் ரொம்ப லேட் ஆனதுனால நானே மார்னிங் சாப்பாடுலாம் போடுறாங்க நல்ல மனுஷங்க. என்ன பண்ணுறது, வீட்டில் பாதி வேலையை இவ பார்க்க வைக்கிறக்காக தான் இந்த காக்கா பிடி பிடிச்சிட்டு இருக்கேன். சரி, ஓகே. அப்படியே நெக்ஸ்ட் என்ன சமையல் செய்யலாம் அப்படின்னு நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க. குக்கிங் வீடியோஸ்லாம் நிறையா போடலான்னு இருக்கோம். உங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் சீக்கிரம் போட்டுடலாம். ஆனால் சூப்பராக செய்கிறேன். பசங்கனாலே நல்லா செய்வாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி செய்வேன் நான் நினைக்கவே இல்லை. நல்லா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி கூடிய சீக்கிரத்தில் அம்மு நான் கேட்டதெல்லாம் செஞ்சது இருந்து வீடியோ போடுவான். நீ செத்துருவேன். நான் சமைச்சா நல்லா தான் சமைப்பேன். இல்லை அவ்வளோ சீக்கிரம் சமைக்க மாட்டா, எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இல்லை ஆமாம், ஏன்னா பக்குவத்தை வந்து எடுத்துக்கூட விடணும் கையில். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து முன்னாடி வீடு க்ளீன் பண்ணுறக்கா அதை அப்படியே உங்களுக்கு காமிப்பான்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பிட்டு முடிச்சு வீடியோ கண்டிப்பாக பண்ணுவோம். கைஸ், நம்ம வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். அந்தளவுக்கு என்னால் வந்து ஒர்க்கே பண்ண முடியல. மை கூட பாருங்களேன், குளிச்சது அந்த லட்சணத்தை குளிச்சிருக்கேன். ஓகே ஃபைன், இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம் வீட்டில். என்ன ஒர்க் பண்ணேன் அப்படின்னு காட்டுறேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சாரி கைஸ், இப்போ வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டேன்.
நானா நீ சரி சரி அது கெட்ட வார்த்தை இல்லை, என்னை வந்து அவங்க வீட்டில் செல்லமாக கொஞ்சம் வார்த்தை நான் அது அந்த மாதிரி தான். அது பார்க்கறது கெட்ட வார்த்தை மாதிரி தான் இருக்கும். வீட்டில் யாரும் முன்னாடி கூப்பிட மாட்டான். திடீர்னு ஒரு எமோஷனில் பிளாக்லேயே பேசிட்டான். ஆமா சொல்ல என்ன இன்னைக்கு என்னெல்லாம் ஒர்க் பண்ண? இன்னைக்கு நான் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போயிட்டு வந்தேன். எதுக்கு அப்படின்னா, நீ வந்து சாம்பார் சாதம் கேட்டில, அதனால அதை வாங்கிட்டு வரக்காக. சரி ராஜா ரூபி அவங்களோட வீடியோ பார்த்துட்டு இருக்க போல. ஆமாம், அதான் நம்ம பார்க்கணும்ல, நம்ம அண்ணாக்கா தானே பார்க்கணும். இப்போ என்னன்னா, நான் போய் ஃபஸ்ட்டு ஒரு பருப்பு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நீ வாட்டர் மெலன் கேட்டேன், வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தேன், அப்புறம் சாம்பார் தூள் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த பருப்பு சாப்பாடுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். மக்களே உங்களுக்குலாம் ஒரு விஷயம், இப்படி திரும்ப இவனுக்கு மூக்கு அழகா இருக்குல்ல, அழகா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. எதுக்கு தான் இப்பெல்லாம் பேசியோ எல்லாம் என்னை எல்லாரும் திட்டணும் இப்போ கண்டாவியா. சரி ஓகே, நான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நீ சமைக்க பசிக்குதுன்னு சொன்னதுனால உனக்கு ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் மெலன் கட் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் நான் திராட்சை எனக்கு வாங்கிட்டு வந்தேன், திருடி தின்ட்டு இருந்தேன். செருப்பிஞ்சிரும், நான் 2 எண்ணம் தான் எடுத்தேன். செருப்பிஞ்சிரும் நான் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன், 1/4 கிலோ காணாம போயிடுச்சு. அது நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் என்னன்னா, வடை வேணுமா? வேற ஏதாவது வாங்கி தரேன். வேற ஏதாச்சும் சரி நான் வாங்கி தரேன், அது இந்த வீடியோ முடிஞ்ச வாங்கி தரேன். அப்புறம் வந்து நான் வீட்டில் வந்து சமைச்சேன் கைஸ். சமைச்சிட்டு அப்புறம் வேற ஒரு வீடியோ நான் சொல்லியிருந்தேன்ல, வீடு முன்னாடி வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குது, க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்து என் கையெல்லாம் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பா. மறுபடியும் வந்துருச்சு வீடியோல. அந்த வார்த்தை. சரி ஓகே, இதுதான் நான் செஞ்ச வேலைங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஈவினிங் வந்து வீடியோ எடுக்கணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தோம். அப்புறம் என்னோட ஒர்க் என்னன்னா, நாங்கள் எடுக்கிற வீடியோ வந்து எடிட் பண்ணணும். அப்புறம் நிறைய பேர் சொல்கிற வீடியோஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணால் கரெக்ஷன்ஸ் அது இருந்துச்சுன்னா பண்ணணும். அந்த வேலையை தான் நம்ம அதை வேறு எதுவும் பெருசாக பார்க்கல. ஓகே, நான் வந்து இந்த செல்ஃப்லாம் சுத்தம் பண்ணேன். இங்கே வந்து ஓகே சுத்தம் பண்ணி எப்படி இருக்கு பாரு. அதுக்கப்புறம் இங்கே குப்பை வந்துருச்சு, அதுக்குள்ள டைல்ஸ்லாம் வந்து தொடச்சேன் தண்ணி போட்டு. ஓகே சாரி கைஸ், என்னால் போய் காட்ட முடியாது. முன்னாடி வீட்டில் அந்த ரூமில் வந்து என்னடா பண்ணேன், அந்த ரூமில் தொடச்சேன். பேக்கில் அங்கே இருக்க கட்டப்பையெல்லாம் கொண்டு இங்கே வச்சேன். பீரோ மேலே அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சேன். டிவியோட பாக்ஸ் மட்டும் தான் இப்போ இருக்குது, அதே எங்காவது எடுத்து ஸ்டோர் பண்ணணும். நான் லேப்டாப் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்குன்னு பார்த்தியாடா? ஹே எங்கடி வச்சிருக்க? ஓ அந்த பேக்குள்ள இருக்குதா? சூப்பர் சூப்பர் சொல்லிட்டான். ஓகே, இந்த vlog இன்னையோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல vlogல பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு, இல்லைனா கூட நிறையா வெளியே என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்து காமிக்கலாம். தூங்க போகிறோம் இப்போ நாங்கள். பாய்.